சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. சுதா கேட்டிருக்காங்க, கீரை பொரியலுக்கு தக்காளி சேர்க்கலாமான்னு. கீரை பொரியலுக்கெல்லாம் தக்காளி சேர்க்கக்கூடாதுப்பா. நம்ம பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தக்காளி சேர்த்தா நல்லா இருக்காது. ராஜாத்தி மேரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வயிறு பொறுமலுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் யூடியூப்ல அஷ்டசூரணம்னு ஒண்ணு போட்டிருக்கேப்பா. அதை பார்த்து நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி, கடையில வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நீங்க அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வயிறு பொறுமல் சரியாயிரும். அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சைனஸுக்கு என்ன பண்ணலான்னு. சைனஸுக்குப்பா ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி வாக்கில் ஆவி பிடிங்கப்பா. ஆவி பிடிச்சிட்டு சுடு தண்ணியில் ஆவி நல்லா சுடு சுட்டா தண்ணியா வடிஞ்சிடும், வேர்வை தண்ணியா வடியும். வடிஞ்ச உடனே நீங்க அப்புறம் சுடுதண்ணி வச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிடுங்க. சுத்தமா கழுவிட்டு சாப்பிட்ருங்க. வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த நாட்டு மருந்து கடையில, சித்தா மருந்து கடையிலாவது இந்த இது விற்கும், நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி விற்கும் ஒரு டப்பால. அதுல 2 மாத்திரை எடுத்து நல்லா நசிக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ராகி மாவோ அரிசி மாவோ போட்டு கலந்து இவ்வளவு தண்ணி ஊற்றுங்க. அதில் ஊற்றி ஒரு கரண்டியில போட்டு அடுப்புல வச்சு கிண்டிங்கன்னா கூழ் மாதிரி வரும். அந்த கூழ் மாதிரி வர்றத கண்ணை மட்டும் விட்டு போட்டு நெத்தி, கண்ணம், மூக்கு, உதடு இங்க பூரா தடவி பூராமே அப்பிருங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பூரா அப்பிருங்க. சதன்னு அப்பிருங்க. சதன்ட்டா இருக்கும், கஷ்டமாத்தான் இருக்கும். அப்பிட்டு நல்லா பேன் காத்துல உட்காந்து ஆற விட்டுட்டு பேசாம படுத்துருங்கப்பா. படுத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு பார்த்தா காஞ்சி விரு இழுத்துருக்கும், அந்த நீரெல்லாம் இழுத்துரும். கலைஞ்சு சுடுதண்ணியை வச்சு ஊற வச்சு கழுவிங்க. உங்களுக்கு வெடுப்பு கிடைக்கும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் கூட உங்களுக்கு ஒரு நாள்ல சரியா போச்சுன்னா விட்டுருங்க. 2 நாள் 3 நாள்னா சுத்தமா சரியா போகும்ப்பா. அப்புறம் நான் இந்த மூக்கு கோவலை ஜலநேத்தின்னு சொல்லி போட்டிருக்கேன் யூடியூப்ல. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம்புற சைனஸ் பிரச்சனையோ சளி பிரச்சனையோ வராது. அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யாங்கிறவங்க சத பிடிப்புக்கு வைத்தியம் கேட்டிருக்காங்கப்பா. நல்லா காலை சுடுதண்ணியில கழுவிடணும்ப்பா. கழுவிட்டு நல்லா பொறுக்க ஓரளவுக்கு நீவி கழுவிடணும். கழுவிட்டு இந்த கரிய போலம்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில விற்கும். அதை வாங்கி நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி ஒரு கரண்டியில போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாங்க, கொஞ்சமா தண்ணியை ஊற்றி கலக்குனீங்கன்னா கெட்டியா கூழ் மாதிரி வரும். அதை அந்த பிடிப்பான இடத்துல போட்டு விடுங்க. போட்டு அது எவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சாயந்தர நேரம் போட்டீங்கன்னா மறுநாள் காலையில கூட குளிச்சுக்கலாம். அப்ப அதுக்குமே காலையில போட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் கழுவி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க மணல், உப்பு ஏதாவது வறுத்து துணியில வச்சு ஒத்தனை கொடுத்துக்கலாம்ப்பா. அது உங்களுக்கு சதப்பிடிப்பு சரியாக எப்படி உங்களுக்கு 2-3 நாள் ஆகும்ப்பா. சுப்ரஜா கணபதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க 2.5 வயசு பையனுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் போதே மாறு கண்ணா இருந்து டாக்டர்கிட்ட காட்டி கண்ணாடி போட்டு இப்ப 6 மாசத்துக்கு முத கண்ணாடியை கழட்டியாச்சான். அப்பவும் கண்ணு அவனுக்கு என்னமோ சிமுட்டிக்கிட்டே இருக்கானாமா. எதுக்கு இப்படி செய்யற? நாங்க கேரட்டு, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே, கீரைகள்லாம் எல்லாம் தர்றோம், இப்படி இருக்கு, இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. நீங்க எல்லாம் கொடுக்கறது கரெக்ட் தான்ப்பா. இருந்தாலும் நீங்க காலையில சூரியன் உதிக்குது பாத்தீங்களா, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சு கரெக்டா பாத்துங்க. 1 மணி நேரத்துக்குள்ள சூரியன் 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பவர் உங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்காது. இப்ப சூரியன் உதிச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்குள்ள போய் மொட்டை மாடியிலயோ இல்ல அங்க நின்று அந்த பயனதை பாத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. கண்ணை இப்படி ஊடமாட சிமிட்டிக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா அந்த ஒளி அந்த கண்ணுல ஒரு 10-20 நிமிஷமாவது கண்ணில் படணும். 1/2 மணி நேரம் கூட அந்த பையனை நிக்க சொல்லுங்க. நீங்களும் கூட போயிட்டு நீங்களும் பாருங்க. அதை பத்தி ஒண்ணும் உங்களுக்கும் கண்ணுக்கு நல்லதுதான். சுப்ரஜா கணபதி கேட்டிருக்காங்க, தேன் பூண்டு 2.5 வயசு பையனுக்கு தரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் சாப்பிட்டேன்னா தாங்கப்பா. அப்படி அவன் சாப்பிடலன்னா அந்த தேனை மட்டுமா கொடுங்க, பூண்டை கொடுக்காதீங்க. பூண்டோட சத்தெல்லாம் தேன்ல இறங்கி இருக்கும். தேனை மட்டுமா நக்க கொடுங்க. கருணாநிதி கேட்டிருக்காங்கப்பா, விஸ்பர் யூஸ் பண்றது நல்லதான்னு கேட்டிருக்காங்க. நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. எல்லாமே எனக்கு என்னமோ அதெல்லாம் பிடிக்காத வியாபாரம். அந்த காலம் மாதிரி துணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான துணி, சுத்தமான துணிகளை யூஸ் பண்ணி அதை நம்ம அலசி வெந்நில கொதிக்க வச்சு வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சு துணிகளை ஒரு 4-5 செட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு கூட அதாகும். 6 மாதம் கழிச்சு அதை தீ வச்சு கொளுத்திடலாம், இல்லாட்டி குப்பையில் கூட போட்டுடலாம். பூபதி கேட்டிருக்காங்க, 2 வயசு குழந்தைக்கு கன்னத்துல மட்டும் வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ள வயிற்றுல பூச்சி இருந்தா தப்ப அந்த கண்ணங்கள்ல அப்படி ஒரு மாதிரி தழும்பு மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு வெள்ளையா தெரியும். அது பார்க்க அழகா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வயிற்றுல பூச்சி இருந்தாதான் அந்த மாதிரி வரும். நீங்க அந்த பையனுக்கு 1/2 ஸ்பூனு விளக்கெண்ணெய், 1/2 ஸ்பூனு வேப்பெண்ணெய், 2 சுத்தமானதா விளக்கெண்ணெய் எல்லாம் செக்கில் ஆட்டுறது வாங்கிக்கோங்க. வேப்பெண்ணெய் மெடிக்கல் ஸ்டோர்ல கூட விற்கும், அதை வாங்கி கூட 1/2 ஸ்பூனு காலையில ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப கசப்பு நக்கி தான் குடிக்க சொல்றது, கெட்டியா இருக்கும், அப்படியே குடிக்கலாம் முடியாது. அவன் கையிலே அவனே ஊற்றி நக்கி சாப்பிடணும். 1/2 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் வந்துடும், அவன் நக்கி சாப்பிட சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு தேனோ ஏதோ கொடுத்துருங்க, வயிற்றுல இருக்க பூச்சி செத்து போயிருப்பா. சமீருங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, அவங்க பொண்ணுக்கு பச்சை பயிர் கொடுத்த மறுநாள் வாமிட் எடுத்து வயிறெல்லாம் வலிச்சுச்சாமா. அதுக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சோம், சீரக தண்ணி எல்லாம் கொடுத்தோம், வேற என்ன செய்யன்னு கேக்குறாங்க. பச்சை பயிர் சாப்பிட்டதுனால வயிற்று வலியெல்லாம் வராது, நம்ம வீட்டுல செய்யறது தான். அந்த பொண்ணு நல்லா நிறைய சாப்பிட்டுருப்பா, இல்லாட்டி அரையும் குறையுமா மென்னு சாப்பிட்டுருப்பா. நல்லா மென்னு சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் வந்திருக்காது, பரவாயில்ல. அப்படியான நீங்க சீரக தண்ணி கொடுத்ததும் ரைட்டு தான், வயிற்று வலிக்கு விளக்கெண்ணெய் தடவணும் ரைட்டு தான். 2வது நீங்க இந்த ஓமத்தையும் கருப்பட்டையும் கூட கொஞ்சம் நுணுக்கி பாப்பாவுக்கு அப்பப்ப கொஞ்சம் சப்பி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லணும். அவளுக்கு பசிச்சா அப்படி இருக்கும்போது பசிச்சாதான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பசிக்காம சாப்பாடு கொடுத்துறாங்க, நல்லா பசி எடுக்கட்டும், பட்னியா கூட கொடுங்க. அந்த ஓமமும் கருப்பட்டையும் நுணுக்கி வச்சுக்கிட்டு சப்பி சாப்பிட சொல்லுங்க. கண்ணால் அவளுக்கு பசி எடுக்கிறனால சாப்பிட சொல்லுங்க, வயிற்று வலி எல்லாம் சரியா சொல்லுங்க. ஸ்ரீராமுலு கேட்டிருக்காங்க, அவங்க கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு PCOD இருக்கான். கருஞ்சீரகம், வெந்தயம், பிளக்ஸீடு, தனியா, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து பொடி செஞ்சு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க மற்றதெல்லாம் பொடி செஞ்சு சாப்பிடலாம்ப்பா, அந்த பிளக்ஸீடும் கருஞ்சீரகத்தை மட்டும் விட்டுருங்க. மற்றதெல்லாம் நீங்க சோம்பு சீரகம் சொல்றீங்க, அதெல்லாம் பொடி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, ஒரு மாதிரி தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சாலும் சரி, தேவைன்னா அப்படி செஞ்சுக்கோங்க. தேவையே இல்லாது அடிக்கடி. அகிலா மேரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அடிக்கடி கோல்டு காய்ச்சல் வருது, பழம் சாப்பிட்டா கூட சளி பிடிக்குது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லப்பா, அதனாலதான் இந்த மாதிரி வருது. நீங்க அடிக்கடி இந்த தேங்காய் பால்னு சொல்லி நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை நீங்க அடிக்கடி சேர்த்துக்கங்க. சளி பொடியும் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து அது எப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சளி இருமலுக்கான பொடின்னு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க, சரியாயிரும். இந்த தேங்காய் பாலில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அதனால உங்களுக்கு சளி சரியா போயிடும். பழங்கள்லாம் நீங்க சாப்பிட்ட உடனே சளி பிடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற நேரமா பழம் சாப்பிடுங்க, குளிர்ந்த நேரத்துல சாப்பிடாதீங்க. அதுக்கு மாரி பழம் சாப்பிட்டீங்கன்னா சூடா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க பழம் சாப்பிட்டு முடிச்ச உடனே. நவீன் கேட்டிருக்காங்கப்பா, பாய்ஸ் பூபர்ட்டி பத்தி வீடியோ போடுங்கன்னு. அதுக்கு வீடியோ எல்லாம் தேவையில்லைப்பா, அந்தந்த வயசுல அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு 19 வயசுல எல்லாம் பிள்ளைய வளர ஆரம்பிப்பாங்க, அவங்க குரல் மாறும். இதுதான் பாய்ஸோட பூப்பத்தி. இதுக்கு வீடியோ தேவை கிடையாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வீடியோ தேவை, பொம்பளை பிள்ளைகளுக்கு போட்டிருக்கேன். காகு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஃபைனல் கார்டு பிரச்சனை என்ன பண்ண ஹோம் இது கேட்டிருக்காங்க. இது ஃபைனல் கார்டு பிரச்சனைனா உங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஃபைனல் கார்டு பிரச்சனை எல்லாம் வரும். நீங்க இந்த உளுந்து லட்டெல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை எல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கேன், முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க இந்த உளுந்து லட்டு, உளுந்த துவையல், உளுந்து நல்லா கருப்பு உளுந்தா சேர்த்துக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாகும்பா. சீட் முரளிதரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 32 வயசு ஆகுது எனக்கு, 15 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் வருது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அது உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தாதாப்பா அந்த மாதிரி வரும். உடம்புல சத்து இல்ல, ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, ஹீமோகுளோபின்லாம் கம்மியா இருக்குன்னா அது தாங்காம சேர வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க உடம்புல நல்லா ஸ்ட்ரென்த்தா சாப்பிடணும். இது அந்த நேரத்துல நீங்க அடிக்கடி துவர்ப்பு கசப்புள்ள பொருள்களை அடிக்கடி சேர்க்கணும். இந்த வாழைப்பூ ஜூஸ், வாழைப்பூவை இடிச்சு சாறு குடிக்கணும். அந்த பீரியட்ஸ் ஆனோடனே நீங்க அந்த மாதிரி குடிங்க.
சாறு குடிக்கணும். மாதுளம்பழத்தை அப்படியே தோலோட பாதி பழத்தை வெட்டி சாப்பிட்டுட்டு நைட்டு பாதி பழத்தை வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். தோலை எடுக்காம தோலையும் போட்டு அந்த மாதிரி துவர்ப்புள்ள பொருள்களை சேர்க்கணும். கசப்புகளை அதிகமாக சேர்க்கணும். நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிடணும். உடம்பு முதல் தேர்த்துங்க. பேரிச்சம்பழம்லாம் நல்லா உடம்புல சேர்த்துக்கங்க. பேரிச்சம்பழம், கருவேப்பிலை, இந்த மாதிரிலாம் பச்சை கருவேப்பிலை வந்து பேரிச்சம்பழம் கூட சேர்த்து சாப்பிடலாம். கருவேப்பிலை தோசை சாப்பிடலாம். கருவேப்பிலை தோசை நான் யூடியூப்ல போட்டுருக்கேப்பா, சாப்பிடலாம். கருவேப்பிலை சட்னி அரைக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுக்கு அந்த 5 நாளைக்கு ஆகிற பிரச்சனை இருக்காது. அப்துல்லா சுல்தான் கேட்டிருக்காங்க, கொத்தவரை லெமன் ஜூஸ் வந்து வாயு பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா, அது ஒன்றும் பண்ணாது. சாரா சபிதா கேட்டிருக்காங்க, நான் மசால் கல்லை போட்டு காட்டினேன், அதை பார்த்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதுல எல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. காட்டுறேன்ப்பா. தம்பிதுரை கேட்டிருக்காங்கப்பா, சக்கரை நோய் இருக்கவங்க அந்த கொத்தவரை லெமன் ஜூஸ் அதை அந்த கால் பிரச்சனை பாதிப்புக்கு, கால் நரம்பு பிரச்சனைக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோளாரா இருந்து சர்க்கரை நோய்க்கு நான் ஒரு பொடி போட்டிருக்கேன், அதை சாப்பிட்டு நீங்கள் முதல்ல சர்க்கரையும் குறைங்க. சர்க்கரை குறைஞ்சாலே தன்னால் அந்த நரம்பு பாதிப்பெல்லாம் சரியாகும். நீங்கள் இந்த ஜூஸையும் நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் செய்யாது, நல்லது. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.